ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இந்த கிரியாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நித்தியமாய் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும் ஆமென் நம்முடைய பெயரை நிற்கச் செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடப்படும். நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேம் பேசப்படும் சார். அந்த பாடலை சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. சொல்லுங்க, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமா நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். சேர்ந்து சொல்லுங்க, நித்தியமா நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு சங்கீதத்தை நம்ம தியானம் செய்து வருகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி சங்கீதம் 37. ஸோ சங்கீதம் 37 இது வரைக்கும் நம்ம 30 வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 30 வசனங்களில் சில காரியத்தை நம்ம தியானம் செய்தோம். இந்த நாளிலே கூட 31லேருந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 40 வரைக்கும் அந்த வசனங்களை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ சேர்ந்து வாசிக்கலாம். ஸோ பைபிள் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நான் வாசிக்கிற சத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. இவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுபுண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனாய் ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்கார ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுபுண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த சங்கீதம் பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி சங்கீதம் முடிவு வந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் 37வது சங்கீதத்தை முடிவு தான். ஸோ இந்த சங்கீதத்தில் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். ஸோ 10 வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கனை குறித்தும் நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ துன்மார்க்கனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், நீதிமானுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி, ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், துன்மார்க்கனை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஆமென். ஸோ துன்மார்க்கன் அவனுடைய வாழ்க்கையை ஸோ ஒரு மரம் எப்படி செழிப்புள்ளதாக இருக்கிறதோ, ஸோ அப்படி செழிப்புள்ளவனாக இருந்தாலுமே 35ஆம் வசனத்தில் தெரியும், கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாக இருந்தான். ஸோ பச்சை மரத்தை போல் அவன் தலைத்தவனாய் செழிப்புள்ளவனாக காணப்பட்டாலும் அவன் ஒளிந்து போயிட்டான். பைபிள் அதை சொல்லுது. ஸோ தேவனை அறியாத மனுஷன் ஒளிந்து போனான். ஸோ அது மாத்திரம் கிடையாது பாருங்கள், இந்த நீதிமானாகிய நம்மை பார்த்து வசனம் என்ன சொல்லுன்னா, நீ இவங்களை நோக்கிப்பார் அப்படி சொல்லி, என்னன்னா நீ உத்தமனை நோக்கிப்பார்,
செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாரு. ஸோ துன்மார்க்கனுடைய முடிவு அறுபண்டு போகுது. ஸோ துன்மார்க்கனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒளிந்து போகிறதா இருக்கிறது. அது நீதிமானுடைய முடிவு சமாதானம் உள்ளதாக இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இந்த நீதிமான் எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஸோ நிறைய சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த துன்மார்க்கனை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுனது போல நீதிமானையும் ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு வேதாகமம் நமக்கு நல்லாவே சொல்லிக்க. அதுதான் சங்கீதம் முதலாம் சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இலையுதாக்க மரத்தை போல் இருக்கிறான். ஸோ நீர்க்காலையும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். ஸோ நீதிமானையும் கர்த்தருடைய வேதத்தில் நட்டப்பட்டவனாக இருக்கிற அந்த மனுஷன் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனிதன் செழிப்புள்ளவனாக ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கிறான். ஸோ இலையுதிராதுக்கு அப்படி எந்த சொல்லுமே வறட்சி அடையாத ஒரு மரத்தை போல் அவன் இருக்கிறான். அப்படின்னா ஏன் இந்த மரத்தை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, நீர்க்காலை ஓரமாய் நடப்பட்ட அப்படின்னா தண்ணி இருக்கிற இடத்துல எப்பவுமே செழிப்பு தான் இருக்குது. அந்த தண்ணி இருக்கிற வரைக்குமே அந்த இடத்துல செழிப்பு இருக்கிறது போல கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற, அவருடைய வசனத்தை நேசிக்கிற அவருடைய தேவ பிள்ளைகளாக நமக்கு செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. சரி, அப்படிதான். ஸோ செழிப்பு நமக்கு காணப்படுறது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதை தான் இந்த சங்கீதம் சொல்லுது. ஸோ நீதிமானுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், துன்மார்க்கனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும். ஸோ கர்த்தரை நம்புகிற நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். அது மாத்திரம் இல்லாமல் நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்புன்னு சொல்லுது, நமக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்கள் யாரால் வருதுன்னு சொன்னால் தேவனால் வருகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஏன் அவர் அற்புதம் செய்கிறார், ஏன் நமக்கு தேவன் உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீதிமான் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர் நமக்கு அற்புதம் செய்தார். ஸோ நம்ம தேவனை நம்பியிருக்கிறோம். ஸோ நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ இவர் நம்முடைய நம்பிக்கைக்கு தகுதியான ஒரு கடவுள். ஸோ வல்லமில்ல கடவுள், நம்மை நேசிக்கிற கடவுள், நம்மீது கவனமாக நம்மீது நினைவாக இருக்கிற ஒரு கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ இந்த தேவன் என்றைக்கும் சதா காலம் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பெருகச் செய்ய, நம்மை அற்புதமாக மாற்ற வல்லமையுள்ள கடவுளாக இருக்கார். ஸோ ஆண்டவரை நம்மை நம்பி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் உதவி தேடி வருது, ஆசீர்வாதம் தேடி வருது, ரட்சிப்பு தேடி வருது, செழிப்பு தேடி வருகிறது. ஸோ நமக்கு சமாதானம் தரலி நம்மோடு மகிமைப்படுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா, நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுங்க. காலை நேரத்தில் உங்கள் வசனத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்ய நன்றி அப்பா. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று பார்க்குறோம். ஆண்டவரே அப்பா, உங்கள் வேதத்தை இன்னும் நேசிக்க, உம்மோடு கர்த்தர் உறவில் இருக்க தகவல் இன்னும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசு மேலே அன்பில் அதிகமாக வளர, அந்த அன்பின் நீளம் உயர் அகல் என்னதென்பதை அறிந்து அதற்கேற்றபடி வளர கிருபை தாங்க ஆண்டவர். அப்பா, தேவனிடத்தில் அதிகமாக நாங்கள் நேரத்தை செலவிட உதவி செய்யுங்க. இந்த நாளை நாங்கள் ப்ளஸ் பண்ணுகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளியெடுத்து கொள்ளுங்க. உங்கள் பாதுகாப்பின் காரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் தகப்பனை எங்களை விடுவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவங்களை விடுவிப்பார்னு சில வசனம் சொல்கிறபடி நீர் எங்களை உதவி செய்து எங்களை விடுதலை ஆக்கிறதுக்காக நன்றி. எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கி கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பின் காரம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆராதனை செய்து நல்ல வார்த்தைகளை கேட்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நடக்கணும். ஸோ எனக்காகவும் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.